Mm-hmm. Bitte beginnen. Meeten, to rent. To rent, okay. இதெல்லாம் Oh, அந்த verb எல்லாம் எழுதணும். இஷ் மீட்டர், டு மீட்டர் அந்த மாதிரி. எஸ் மீட்டட் அந்த மாதிரி. okay. Yes. Renovation, to renovate. Renovieren, to Rear. renovate. Mhm. Does stand Centrum, city center, auf dem Land leben, to live in the countryside. Weiter Susan, to keep looking. Weiter suchen. அந்த Susan, CH Sugan, okay. A-E-A-O-U, okay. Sugan. இந்த weiter suchen எல்லாம் திறன்பார verb. So ich suche weiterன்னா வரும். அது ஃபுல் verb-ஆ எடுக்கிறல்ல, சரியா? Okay. Zusammen leben, to live together. சுசாமன் லேபனும் அந்த மாதிரி தான். சுசாமன் தனியா, லேபன் தனியா வரும். So ich lebe zusammen அந்த மாதிரி தான் வரும். Okay. Vorschlagen, absagen இது அவ்வளவுமே அப்படித்தான் வருமா? திறன்பார verb அது. அடுத்தது Zusagen, to accept or agree. Einverstanden sein, to agree. Einverstanden sein, to agree. Zum Beispiel, ich bin einverstanden, that means I am agreed. I am agreed. Sein, that verb conjugate ஆகும். Einverstanden. அடுத்தது Einen Plan ändern. and then and to change plan. Okay. Der Verein. Right. Club for association. Verein, the Verein. Verein என்று சொல்றது கிளப். என்ன கிளப்? ராயல் கிளப், லயன்ஸ் கிளப் பண்ணுவாங்க. அந்த கிளப். பார்ட்டி கிளப் இல்ல. Unmelden, to register. இது ஆல்சோ unmelden also un தனியா வரணும். சரியா? இந்த ஓகே. பேர் வருது இல்ல. சுனில். Teilnehmen, to participate. அதுலயும் டைல் தனியா வருமா? இஷ் நேம டைல். உங்களுக்கு அந்த வேர்டுகள் தெரியும் தானே? டைல், சாகன், லேபன், இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டுக்கு முன்னுக்கு வர ப்ரிஃபிக்ஸ் அது ஆக்சுவலி திறன்பார் அது. ஸோ டைல் நேமன் டு பார்ட்டிசிபேட். அடுத்தது Gemeinsam, என்றது சுசாமனுக்கு இன்னொரு வேர்ட். டுகெதர். Organisieren, to organize. Der Flohmarkt, flea market. Liegen, to lie, be situated. Das Pferd, horse. Reiten, to ride. Spannend, exciting. Der Aufenthalt, stay. Der Eingang, entrance. Empfangen, to receive, welcome. Der Platz, seat, place. Okay, fine. Kargi? Informieren, to get information. Informieren. Auswählen, to choose, select. Die Reservierung, reservation. Reservierung.
Reservierung. reservation, spades, tents at the latest, bitter, No, salsic, yeah. salty, sour, scarf, spicy, thus, Sharp, spicy. Das WC, toilet. சரி. அவ்வளவுதான். இந்த மூண்டையும் வாசிச்சு விடுங்களா விதுஷன். house, ஓகே. Vidushal, I there. Vistuta. White No. elephant to help further. House sign to be off. House For sign example, to ich bin aus. Ich bin auf to be off. Okay. Cigarette, cigarette. cigarette. Okay, this is I don't know how much word. When we can have a exam? Maybe on Saturday. No, the Okay, vocabulary. Okay. So we will have this on Saturday. Okay. இப்ப நாம பார்க்க போறது participles wise சம்பந்தப்பட்ட verb. அது நாம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பட் ஸ்டில் இஸ் ஃபைன். ரெண்டு ரெண்டு கேட்டகரி, ரெண்டு பேரை பற்றி அவங்களோட வரலாறு பற்றி இருக்கு. ஒன்று ஜூலியா, இன்னொன்று ஜோனாஸ். சரியா? அதை வாசிச்சுட்டு கீழே இருக்கிற இதுக்கு ஆன்சர் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூலியாண்டா, யூலியா ஹார்ட் சயின்ஸ் ஸ்டூடியம் பிகோனன். பிகோனன்னா பிகினிங், தொடங்குறதுல பார்ட்டிசிபிள்ஸ் வைஃப் ஃபார்ம். அவளோட ஸ்டடீஸ் தொடங்கிட்டான். ஜோனாஸ் ஈஸ்ட் தூர் ஸ்பானியன் கெரைஸ்ட். கெரைஸ்ட்ன்றது ரைஸ் என்னுடைய பார்ட்டிசிபிள்ஸ் வைஃப் ஃபார்ம். hat gesucht, gewohnt, abgeschlossen, gesogen, geheiratet, gefunden. இது எல்லாமே பார்ட்டிசிபிள்ஸ் வைஃப் ஃபார்ம். இதெல்லாம் பார்ட்டிசிபிள்ஸ் வைஃப் ஃபார்மும் கட்டாயம் ஞாபகத்துல வச்சிருக்கணும். நீங்க கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியது ரெண்டு விஷயம் தான். ஒன்று பார்ட்டிசிபிள்ஸ் வையும், அதுக்கப்புறம் பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் வரும். அது ரெண்டும் தான். இது ரெண்டும் படிச்சிட்டீங்கன்னா நீங்க மேனேஜ் பண்ணிடுவீங்க ஜெர்மன். ஸோ இன்னைக்கு நம்ம இது பார்ப்போம். இதோட ஒரு லிசனிங்கும் இருக்கு, பார்ட்டிசிபிள்ஸ் வைஃப் ஃபார்ம் லிசனிங், அதுவும் பார்க்கலாம். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜூலியா, அண்டில் திஸ். சுனில் வாசிக்கிறீங்களா? okay, ma'am. Julia, das letzte Jahr war echt spannend. Es ist எஷ்ட். ஓகே, எஷ்ட்ண்டா ரியலி, ஸ்பானன்ண்டா எக்ஸைட்டட். அப்ப அவருக்கு லாஸ்ட் இயர் வாஸ் எக்ஸைட்டட் வரும். es ist viel passiert. Ich habe meine Ausbildung zur Augenoptikerin beendet. ஓகே, ஸோ எசிஸ்ட் ஃபீல் பசியட்னு சொன்னா நிறைய விஷயம் நடந்திருக்கு. Ich habe meine Ausbildung zur Augenoptikerin beendet. I have done முடிச்சிட்டேன் என்னுடைய Ausbildung. அந்த அவுகன் ஆப்டிஷியன்ன்றது தெரியும் தானே உங்களை, அந்த கண்ணாடி செக் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம அவங்ககிட்ட போய் செக் பண்ணி பார்த்து கண்ணாடி தருவாங்க. கண்ணுக்கு கண்ணாடி செக் பண்றதாமா? அவங்கதான் அவுகன் ஆப்டிகரின். அதான் முடிச்சிட்டு அந்த கோர்ஸ் அவன் முடிச்சிருக்காங்க. Im Juni habe ich meine Prüfungen geschrieben. geschrieben.
So geschrieben participle swipe form. So what they are saying like in June மாசம் அவங்க முடிச்சிட்டாங்க. ஒரு எக்ஸாம் வந்து எழுதி Ich habe sehr viel gelernt. Das war natürlich stressing. that was of course naturally of course stress ஆனக்கு. Zum Glück habe ich gute Noten bekommen. Bekommen. Okay, bekommen. Pronunciation. Bekommen means to get. So luckily, zum Glück. Luckily, I have received a good note. Good note and a good point. 5-10 அந்த மாதிரி நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். Dann bin ich mit einer Freundin nach Spanien geflogen. Lilly hat früher dort gelebt und spricht perfect Spanish. Okay. So then bin geflogen. அப்ப fliegen participle swipe form. அதாவது flying. அவ ஸ்பானிஷுக்கு அவட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட அவரு பறந்துட்டாவுன்ற மாதிரி மீன் பண்ணுது. லில்லி என்னதான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட நேம் நினைக்கிறேன். லில்லி ஹாட் ஃப்ரூகர். ஃப்ரூகர் என்ற என்ன அர்த்தம் விதுஷன்? தெரியாது. முதல் ஏர்லியா. ஓகே, முதல் ஏர்லியா. தோத் கெலேப்ட். கெலேப்ட்ன்றதும் லேபனுடைய பார்ட்டிசிபிள் ஸ்வைப் ஃபார்ம் தான். முதல் அவள் வாழ்ந்திருக்கவங்க. ஓகே, ஸ்பிரிஷ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்பானிஷ் என்றா நல்லா பெர்ஃபெக்ட்டா ஸ்பானிஷ் பேசுவோம். சரியா? அடுத்தது Wir haben ein Auto gemietet und sind 3 Wochen lang durch das Land gefahren. Sind 3 Wochen. Okay, wir haben ein Auto gemietet. மீட்டன்ற பார்ட்டிசிபிள் ஸ்வைப் ஃபார்ம். மீட்டர்ன்ற ரெண்டு கெடுக்கிறது. ஆட்டோன்றது கார். அப்ப ஹாபன் கெமீட்டட்ன்றது அந்த ஆட்டோ அந்த காரை அவங்க ரெண்டு எடுத்திருக்காங்க. உன் சின் 3 Wochen lang durch das Land gefahren. அந்த தூர்ஸ்டஸ்லான் அந்த நாடு முழுக்கவுமே அவங்க 3 வாரம் ட்ரை பண்ணிருக்காங்க. ஓகே, Wir haben auch Lillys Freunde in Madrid besucht. மெட்ரிட்ன்றது ஸ்பான்ல இருக்கிற ஒரு இடம். அவ என்ன நடந்திருக்கா, அந்த இருக்கிற அவட ஃப்ரெண்டோட அந்த பர்டிகுலர் ஊருக்கு அவர் போயிருக்காங்க. ஓகே, Vidushan, do you understand this article? Yes, miss. Okay, so now last year was interesting. How do you say in German? Last year interesting. Gargi? Sorry, miss. Last year was interesting. How do you say in German? Das letzte Jahr Ja. war Interessant. The last year, I finished my studies. If you read this very carefully, you can make it very easily. Ich habe meine Studium beendet. In July, write exam.
Im Juni, Past tense, past tense, wrote exam, sorry. im Juni Habe habe ich geschrieben. geschrieben. The part is Geschrieben. geschrieben. Schreiben, present tense, மாறி வரும். Geschrieben, present tense. Okay. So in your WhatsApp group, okay, I have write one article in English. I hope it is okay for everyone. So it is basically article about your studies, family, travel, work, something related. Very simple. So without using ChatGPT, without using Google Translate, I am requesting you to write in German this article. If you don't know the any vocabulary, you can use your internet. You can use your Google Translate, but don't translate the entire sentence. Then you will never learn how to write German. Okay, this is will be homework. After this class, please write it. I don't expect you to be do correctly. I'm expecting you to make a lot of mistake. Okay. For an example, in December I went to Berlin because this is has to be in present perfect. Ich bin nach Berlin gegangen. But here I write it went. But you need to write it in present perfect. Okay. Just try, then I will understand what's happening. Okay, from here until here, Vidushan, can you read it? From here in August. Im August hat meine Schwester geheiratet und ich habe mit ihr zusammen das Fest organisiert. Das war viel Arbeit, aber die Hochzeit war wirklich romantisch. Romantic. Okay. So Romantisch. in August hat meine Schwester geheiratet. That means August her sister married. Ich habe mit ihr என்ற அவளுடன் zusammen என்ற together சேர்ந்து das Fest organisiert. அந்த ஃபெஸ்டிவலை நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். Das war viel Arbeit, அது நிறைய வேலை. Aber die Hochzeit war wirklich romantisch. அந்த மேரேஜ் உண்மையாவே ரொமான்டிக்கா இருந்துச்சு. vocabulary லிஸ்ட்ல இது போட மறந்துட்டேன். இதை நீங்க எழுதிருக்கோங்க. ஃபெர்வண்டட்ன்றது உறவினர்கள். Viele Freunde und Verwandte sind gekommen und wir அதாவது நிறைய ஃப்ரெண்ட்ஸும் உறவினர்களும் வந்தார்கள். Und wir haben zusammen gefeiert. Gefeiert. இதுல ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா இந்த வகையில பார்த்தா ஐ, பட் இந்த வகையில பார்த்தா இ. அதனால கெஃபீட் அது ஈதான் எடுக்கிறது. கெஃபீட்னா கொண்டாடினார்கள். wir haben zusammen gefeiert. நாங்கள் சேர்ந்து கொண்டாடினோம் என்று அவர்கள் சொல்றார்கள். ஓகே, ஹியர் Ich bin
Ich bin letztes Jahr umgezogen, wohne jetzt Okay. in Sur Sur Zürich und studiere Biologie. Im Herbst habe ich mein Studium an- angefangen. Angefangen, okay? Ich bin letzte Jahre Angefangen. umgezogen. Umgezogen என்றது participle swipe form of umziehen. umziehen என்றது மூவ் பண்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மூவ் பண்றது. அப்ப ich bin letzte Jahre umgezogen என்றா லாஸ்ட் இயர் மூவ் ஆயிருக்கேன். லாஸ்ட் இயர் மூவ் ஆயிருக்காரு. ஓகே, வெரி குட். wohne jetzt in Zürich என்றா இப்ப சூரிஸ்ல இருக்காரு. ஓகே, வெரி குட். ஸ்டூடியர பியோலஜி பயாலஜி படிக்கிறாரு. வெரி குட். ஸ்டூடெண்ட். இம் ஹெர்ப்ஸ்ட் ஸ்டடி ஸ்டூடியர்னு ஸ்டடி படிக்காரு. இம் ஹெர்ப்ஸ்ட் ஹெர்ப்ஸ்ட்னா இலையுதிர் காலம். இப்ப இலையுதிர் காலம்ன்றா அவுட்டம்னு சொல்லுவோம். ஓட்டத்துல ஹாவ இஷ் மைனஸ் ஸ்டூடியம் அங்கஃபங்க. ஓட்டம் அந்த பீரியட்ல தான் தொடங்குறவங்க ஸ்கூல் யூனிவர்சிட்டி எல்லாமே. ஓகே, Zuerst habe ich eine Wohnung gefunden, aber ich habe immer ஃபர்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட் ஹாவ இஷ் கைன wohnung gefunden. ஃபிண்டனுக்கு பார்ட்டிசிபிள் ஸ்வைப் ஃபார்ம். அப்ப அவ என்ன நடந்திருக்கு, அவக்கு wohnung தங்குற இடம் அவ கண்டுபிடிக்கல. aber ich habe immer weiter gesucht. Und jetzt habe ich ein Apartment im Zentrum. ம்ஹும். Das hat mir Gleich. gleich gefallen. அது அவருக்கு பிடிச்சிருக்கு. gefallen என்ன பிடிச்சிருக்குன்றாரு. ich habe immer weiter gesucht. habe gesucht. weiter gesucht நான் தொடர்ந்து தேடினேன். jetzt habe இப்பொழுது habe ich eine Apartment im Zentrum. என்னோட ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு சென்டர்ல. das hat mir gleich gefallen எனக்கு பிடிச்சிருக்கு. from here to here கார்கி சாக்கு இல்ல மிஸ். கார்கி இல்லையா, என்ன நடந்தது? she left. Yes, I did. okay, then bitte நீங்களே சொல்லுங்க. Meine Freundin ist dann auch 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 meine dann Freundin our girlfriend Freund ist dann auch nach
Zurich Gekommen. Sie studiert Mathematik. Mathematic. So அவ Mathematic. கெக்கோமன். கெக்கோமன் என்றா Gekommen. Gekommen. common. Common come. அதுல participle swipe form gekommen. So ist gekommen. என்னது sign verb. ஓகே என்னது மூவிங் இல்லையா மூவிங்ன்றதுனால ம். sign verb ist gekommen. Meine Freundin ist dann auch nach Zürich gekommen. சூரிஷுக்கு அவங்க போயிட்டாங்க. அது வந்திருக்காரு அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவ மேத்தமெட்டிக்ஸ் படிக்காவோ. அடுத்தது Vorher hat sie in Bern gewohnt, aber jetzt leben wir zusammen. Für zwei Leute ist die Wohnung etwas klein, aber es es geht. geht. Es aber geht. es Es geht. போகர் என்றா என்ன அர்த்தம் சுனில்? ஃபார் பிஃபோர். சோ முதல் ஹார்ட் gewohnt. முதல் அவ பேர்ன் என்ற இடத்துல வாழ்ந்திருக்காவு. பட் இப்ப அவ எங்க வாழ்றா? இப்ப அவ லேபன் சுசாமன் சேர்ந்து வாழ்றாங்க. அவங்க லிவிங் டுகெதர் சேர்ந்து வாழ்றாங்க. ஃபியர் ஸ்வை லாய்டர் 2 பேருக்கு ஈஸ்ட் தி வோனிங் எட்வர்ஸ் கிளைன் 2 பேருக்கு அந்த இருக்கிற தங்குற இடம் என்னதாம்? சின்னதாம். சின்னதா. எஸ்கேட் அது ஒர்க் அது ஓகேன்றாவு. wir sind sehr active. அவங்க என்னது ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. haben schon viele Leute kennengelernt. அவங்க நிறைய பேரை அவங்க தெரியும்ன்ற மாதிரி சொல்றோம். Das ist toll, அது கிரேட். aber ich habe jetzt ein neues Hobby. எனக்கு இப்போ புதுசா ஹாபி வந்திருக்கு. ich spiele Tennis. நான் டென்னிஸ் விளையாடுறேன். டெய்ல் கெனோமன்ன்றது டெய்ல் நேமனுடைய பார்ட்டிசிபிள் ஸ்வைப் ஃபார்ம். டெய்ல் நேமன்ன்றது பார்ட்டிசிபேட் பண்றது. ich habe einem Kurs teilgenommen. ஒரு கோர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். es macht wirklich Spaß. அது உண்மையாவே ஸ்பாஸா இருக்கு, ஃபன்னா இருக்கு. அந்த மாதிரி vielleicht melde ich mich bald in einem Verein. Verein என்றது என்ன? ஒரு கிளப். melde unmelde என்றது ரெஜிஸ்டர் பண்றது. நான் சீக்கிரமா நான் ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன் ஒரு கிளப்ல இருந்து சொல்றாங்க. பால்டண்டா சீக்கிரம். பால்டண்டா என்ன? சீக்கிரம். சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இந்த கெனிட்டிவ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதுவும் பார்ட்டிசிபிள் ஸ்வைப் ஃபார்ம், இதுவும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, இப்ப நாம பார்க்க போறோம்னு சொன்னா பார்ட்டிசிபிள் ஸ்வைப் ஃபார்ம்ல ஒரு ஆடியோ ஒன்று பிளே பண்ண போறோம். பிளே பண்ணதுக்கு அப்புறம் இதுல 4 பிக்சரை கொண்டு ஒரு மென்னோட மலையேறவும், இன்னொன்று பெர்லின்ல அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணிருக்கா, ஒரு இதுல ஒரு ஆளை மீட் பண்ணிருக்கா, மரதன் ஓடுறான். இதுல அந்த இவெண்ட் ஆர்டரை கேக்குறாங்க. ஆர்டர்ல எந்த இவெண்ட் ஃபர்ஸ்ட் நடந்துச்சுன்னு சொல்லி. இப்ப நீங்க பார்ட்டிசிபிள் ஸ்வைப் ஃபார்ம்ல லிசன் பண்ற இதான் நீ ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதை நான் கன்சிடர் பண்ணி மனதில் வைத்துக்கொண்டு நாம லிசன் பண்ணுவோம். பட் லிசன் பண்ணக்குள்ள என்ன பண்ணுவோம்னு சொன்னா டிரான்ஸ்கிரிப்ட் பார்ப்போம். டிரான்ஸ்கிரிப்ட் பார்த்து லிசன் பண்ணுவோம். ஓகே, வெயிட் a second, I'll play audio.
participles y form நிறைய word learn பண்ணுங்க. Letztes Wait a second. Jahr habe ich zum Beispiel meinen Freund kennengelernt. Eine Freundin von mir hatte Geburtstag und hat eine Party gefeiert. Da habe ich Jan zum ersten Mal getroffen. Wir haben den ganzen Abend geredet und getanzt. Naja, und dann haben wir uns gleich am nächsten Tag wiedergesehen. Und seitdem treffen wir uns fast jeden Tag. Im Sommer sind wir zusammen für eine Woche in die Berge gefahren. Dort sind wir jeden Tag gewandert. Das hat mir gut gefallen. Mein Job ist oft stressig und im Urlaub habe ich mich richtig ausgeruht. Was noch? Ach ja, ich mache ja viel Sport. Ich gehe ins Fitnessstudio und jogge viel. Und letztes Jahr bin ich zum ersten Mal einen Marathon gelaufen. Ich habe natürlich nicht gewonnen, aber das Mitmachen war toll. Und ich war letztes Jahr zum ersten Mal in Berlin. Ich bin mit einer Freundin gefahren und wir haben viele Sehenswürdigkeiten besichtigt. Geschlafen haben wir in einer Jugendherberge, so war es nicht so teuer. Mal sehen, welche Reisen ich dieses Jahr mache. Okay. இந்த ஆடியோ கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் இப்போ ஆஸ் ஃபைவ்ல இருக்கிறதுனால ஆடியோ கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்கும். நான் இன்னொரு வாட்டி ப்ளே பண்றேன் பாருங்க. Ja, es ist viel passiert. Letztes Jahr habe ich zum Beispiel meinen Freund kennengelernt. Eine Freundin von mir hatte Geburtstag und hat eine Party gefeiert. Da habe ich Jan zum ersten Mal getroffen. Wir haben den ganzen Abend geredet und getanzt. Naja, und dann haben wir uns gleich am nächsten Tag wiedergesehen. Und seitdem treffen wir uns fast jeden Tag. Im Sommer sind wir zusammen für eine Woche in die Berge gefahren. Dort sind wir jeden Tag gewandert. Das hat mir gut gefallen. Mein Job ist oft stressig und im Urlaub habe ich mich richtig ausgeruht. Was noch? Ach ja, ich mache ja viel Sport. Ich gehe ins Fitnessstudio und jogge viel. Und letztes Jahr bin ich zum ersten Mal einen Marathon gelaufen. Ich habe natürlich nicht gewonnen, aber das Mitmachen war toll. Und ich war letztes Jahr zum ersten Mal in Berlin. Ich bin mit einer Freundin gefahren und wir haben viele Sehenswürdigkeiten besichtigt. Geschlafen haben wir in einer Jugendherberge, so war es nicht so teuer. Mal sehen, welche Reisen ich dieses Jahr mache. Okay. 1. Okay. We will come here. The first one. Which one is first happen? C, Yeah. Say. Second. A,
மாரத்தான் gelaufen. அது அது பிறகு வந்தது. A, okay, correct. After that, B. D. C, A, B, D. Order. Okay. Okay. Or do you have doubt or something? Any doubt? மிஸ் லிசனிங் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஏதாவது யூடியூப் சேனல் எதுவும் இருக்கா மிஸ்? இந்த லிசனிங் I will tell you how to practice. Here. Wait a second. I will give you some tips to practice listening. So your A1 plus A2 here. So etwas vorschlagen. Etwas vorschlagen. Etwas vorschlagen ஏதாவது சஜஸ்ட் பண்றது. சுசாகன் ஓகே சொல்றது, அப்சாகன் கேன்சல் பண்றது, nachfragen nachfragenன்ற ரிஜெக்ட் பண்றது. யூ காட் இட்? இப்ப உதாரணமா நீங்க ஒரு சஜஷன் கொடுக்க போறீங்க, மூவி தியேட்டர் போலாமா நாம கேட்க போறோம். அது அப்படி கேட்கலாம்டா, gehen wir zusammen ins Kino. gehen wir zusammen ins Kino அப்படின்னா நாம மூவி தியேட்டர் போலாமா. gehen wir zusammen ins Kino. ஓகே. அடுத்தது ich möchte ins Kino gehen. Ich gehe ins Kino, kommst du mit? நீ வாரியா? Hast du auf Lust? Ich gehe. Ich möchte ins Kino gehen. Hast du auf Lust? நான் மூவி தியேட்டர் போறேன், உனக்கு விருப்பம் இருக்கா? Hast du am Montag um 8 Uhr Zeit? அப்படின்னா உங்களுக்கு மண்டே 8 மணிக்கு டைம் இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க சஜஷன் செய்யலாம். ஓகே. அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட். அக்செப்டுக்கு das ist eine gute Idee, ja gern, einverstanden, agree. ரிஜெக்ட் பண்றேன்னா
எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம்டா ich möchte gern என்ன போகணும் தான் aber ich habe kein Zeit ich habe kein Zeit என்ன டைம் இல்ல schade schadenடா bad das geht es leider nicht das geht es leider nicht அப்படின்னா அது ஒர்க் ஆகாது da kann ich leider nicht I cannot unfortunately because ich arbeite muss ஏதாவது சொல்லலாம் ஓகே nachfragenடா நீங்க என்கொயரி பண்றது wann möchtest du எப்ப wann அல்லது viel uhr geht es los எத்தனை மணிக்கு போறோம் நாம geht es auch früher früherண்டா earlier späterண்டா late நம்ம earlier போலாமா லேட்டா போலாமா kann ich Hund mitbringen ஹுண்டனா நாய் நான் நாயை கொண்டு வரலாமா அந்த மாதிரி கேள்வி கேட்கறது ஓகே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விதுஷன் சு ஐனம் கான்சர்ட் கேம் நீங்க ஒரு கான்சர்ட்டுக்கு போறீங்க சரியா Okay. இப்ப நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க சுனில் அக்ரி இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணுவா அல்லது கேள்வி கேட்பா நீங்க சஜஷனுக்கு இந்த மூணுல ஏதாவது ஒன்று எடுக்கலாம் Gehen wir einem Konzert? ம்ஹும். ஓ ஜாகன் கான் இச் போறீங்க ஃபேட்ஸே வித் பிரிங்கன் அவ கேக்குறா ஏதோ ஒண்ணு கொண்டு வரலாமான்னு கேக்குறா விதுஷன் சொல்லுங்க ஓகேன்னு நீங்க யா கியான் சொல்லலாம் ஐன்ஃபர்ஸ்டாண்டன் அக்ரி சொல்லலாம் சாரி ஐன்ஃபர்ஸ்டாண்டன் சொல்லலாம் அப்படி இல்லாட்டி das ist eine gute Idee சொல்லலாம் Mhm. Äh, Schade, da geht's es leider nicht. அப்போ நீங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க ஓகே ஃபைன் இப்ப ஒரு காஃபி ட்ரிங்க் ஒரு டீனோ போடுறது சுனில் சஜஸ்ட் பண்ணுங்க ஏதாவது விதுஷன் ரிஜெக்ட் இல்லாட்டி அக்செப்ட் கீகன் விர் zusammen in காஃபி ட்ரிங்கன் Das ist eine gute Idee. இடி Idee. Idee. Idee ஐடியா தான் நீங்க ஐடியா இது நல்ல இடின்னு சொல்றீங்க சொல்லி போட்டு நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க ஏதாவது எப்ப போறீங்க எப்படி அந்த மாதிரி What mustard do? ஒன் மோஸ்டஸ் டூ அங்கால போங்க சொல்லுங்க einen Kaffee trinken Einen Kaffee trinken. ம்ஹும். ஓ யாகன் ஓ யா கியா இல்ல அவ ஒன் மோஸ்டஸ் டூன்னு கேட்காது அப்ப நீங்க சொல்லணும் எப்பண்டு இஷ் மோஸ்டர் ich musste am Montag um 8 Uhr Kaffee trinken அந்த மாதிரி ich musste gern 8 Uhr Ab- Zeit
Oktober. Time. Oktober. October. Okay. விதுஷன் சொல்லுங்க, அவங்க 8 மணிக்கு போறான்னு இருக்காங்க. Ich möchte gehen, aber ich habe Lectures Ich habe Unterricht. Unterricht. 8 மணி பொருந்தல உங்களுக்கு. இப்ப நீங்க பொருந்தாதனால நீங்க Time விதுஷன் suggest சொல்லுங்க, பண்ணோம். இப்ப ஏர்லியாவோ அல்லது லேட்டாவோ போலாமான்னு கேளுங்க. Hast du Geht es auch? எப்படி மிஸ் அப்படி சொல்லலாம்? ஏர்லியா அதாவது லேட்டா? Geht es auch? Geht es என்றா ஓகே ஆன்னு அர்த்தம். Es geht. அப்ப geht es auch früher. Early என்றா früher. Late என்றா später. ஓகே. next. Okay. Geht es auch früher oder später? Oder Oder இல்ல அது இப்ப உங்களுக்கு 7 தானே 8 மணிக்கு. அப்ப நீங்க லேட்டாண்டு மட்டும் கேளுங்க. okay. Jetzt es auch Auch. später. Auch. 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 Mhm. இனி நான் தானே மேம் சஜஸ்ட் இல்லனா அவர் தான் கேட்டிருக்காரு ஏலியா போலாமான்னு. ஓகேண்டா ஓகே, அக்ரிண்டா அக்ரி, இல்லண்டா இல்ல. டிபெண்ட் ஆன் யுவர் சிச்சுவேஷன். Da kann ich leider nicht, weil ich arbeite, bro. muss arbeite muss கட்டாயம் வரணும். Da kann ich leider nicht, weil ich இது இஷ்ஷா, the ish pronunciation is ich arbeite muss. arbeite muss. ஸோ அதனால அது முடியல. நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வராததுனால நம்ம கண்டினியூ பண்ணணும். விதுஷன் நீங்க கேளுங்க. ஹஸ்து ஆ மோண்டாக் அக்டோபர் சைத்தன்னு சொல்லி டைம் இருக்காண்டு. Hast du am Montag அக்டோபர் சைத். Hast du am Montag Zeit டைமுக்கு முன் டேட்டுக்கு முன்னுக்கு ஆம். am Montag 8 Uhr 2? Ja, ich habe Zeit am Montag. Okay. Then it's fine. Well, you can continue. It's fine. Okay, tomorrow also 8:30 we have a class. Okay, miss.
Okay. Bye bye.